ஒன்றுக்கு மேற்பட்ட தடவைகள் இந்த நூலை வாசிக்க வேண்டும். மற்றது அவர் குறிப்பிட்டது போல இந்த பிரக்ஞை என்ற புத்தகத்தை நீங்கள் கனதடவை வாசித்தாலும் சிலது தான் உங்களுக்கு விளங்கும். ஏனென்று சொல்லி சொன்னால் அது எங்களுடைய இதுவரை காலம் நாங்கள் அந்த பக்கம் எங்களுடையது வறுமையாகத்தான் இருந்திருக்கின்றது. ஏனென்றால் இந்த உளவியல் சார்ந்து நாங்கள் கதைக்கவே பயப்படுற ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இருக்கோம். எங்களுக்கு வருத்தம் இருக்குன்னு நாங்கள் சொல்லவே மாட்டோம். என்ன உளவியல் சார்ந்து ஏதாவது சொன்னால் எங்களை கொண்டே அங்கே தெரியப்பள்ளியில் போட்டுருவாங்கன்னு ஒரு பயம். இப்போ நாங்கள் கடைசி வரையும் ஒத்துக்கொள்ள மாட்டோம். ஆனால் இதற்கும் நான் ஒரு சிறு அனுபவத்தை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். இந்த எங்களுடைய சமூகம் என்னோட பார்வையில் என்றால் நான் இந்த போராட்ட காலங்கள் சார்ந்து என்னுடைய அந்த இருப்பு பல தடவை கேள்விக்குறியாக இருந்திருக்கின்றது. இந்த வகையில் நான் சில விடயங்களை இந்த சமூக ரீதியாக அனுமானித்த போது இந்த எங்களுடைய சமூகத்துக்கு இருக்கிற ஒரு பாசிட்டிவ் பார்ட் இந்த டக்குன்னு சுதாகரித்து கொள்ளும். அது எங்களுடைய ப்ளஸ். நாங்கள் ஒரு சுதாகரிக்கிற சமூகம். கனகாலம் நாங்கள் போட்டு வீங்கி முட்டி அழுது அடித்து கொண்டிருக்க மாட்டோம். அந்த கிழத்தைய கட்டமைப்பு முறைகள் எங்களுடைய பழைய புராணங்கள் தேவாரங்கள் இதுகளுக்களால் வழிநடத்தப்பட்ட ஒரு சமூகமாக இருக்கிறதுனாலும் இந்த கர்மம் ஆன்மா மரபுரப்பு அளந்தது தானே என்ற எங்களுடைய பழமொழிகளும் எங்களை சில விட சுதாரிக்க பண்ணிவிடுதோ எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ அண்மையில் ஒரு 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 இறப்பு நிகழ்வு, மரண நிகழ்வு. அந்த 40 வயது ஒரு இளம்பெண் 2 சின்ன பிள்ளைகள் திடீரென்று கிணத்துக்குள்ள தவறி விழுந்து செத்துட்டார். அந்த இளம் வாழ்வு சின்ன பிள்ளைகள். அப்போது நான் நினைத்தேன் ஒரு அளவுக்கு வயது முதிர்ந்தவர்கள் சாகும்போது இருந்த ஒரு சூழமை விட இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. ஆனால் அப்படி இல்லை. ஒரு கொஞ்ச நேரம் எல்லாரும் ஐயோ குய்யோ முறையோன்னு கிளறினது தான். ஆனால் அங்கே ஒரு சில படித்தவர்களும் இருந்திருக்கிறார்கள். அப்போ இந்த சின்ன பிள்ளைகள் கொஞ்ச நேரம் அம்மா இல்லையென்று உரைச்சி போய் இருந்தது. அதற்கு பிறகு இந்த அம்மாங்கே என்று கேட்ட கேள்விக்கு அம்மா அப்புசாமியில போட்டான். அடுத்த கேள்வி வரும். அப்போ இந்த அப்புசாமி யார் எவர்ன்றதுக்கு 6ஆம் இருந்து ஒரு ஆள் மறுபடியும் சொல்லி கொண்டு இருக்கு. அந்த 2 பிள்ளைகள் கொஞ்ச நேரத்தால் அந்த அது 2-3 நாள் அந்த போடி இருக்குது. இத்தனைக்கு அது வேற வேணும். அப்போ 40 வயசு திடீர், அதாவது தவறி அங்கே வீட்டை நுழையிற 2 போட்டு கிணத்துக்கு விழுந்தது. உங்கள் பேப்பர்ல எல்லாம் வந்திருக்கும். ஆனால் அந்த நிகழ்வு மிகவும் வேதனையானதாக இருக்கும் என்று நான் நினைத்தது அங்கே பொய்த்து போய்விட்டது. ஏனென்றால் நான் அதை விரும்பினேன் அதை மாற்றம் வேணுமென்றதை நான் தவித்து கொண்டிருந்தேன். அந்த சின்ன பிள்ளைகளுக்காக பிள்ளத்து வாழ்வாளண்டு குள்ளார பிள்ளை 2 பாவம். கொஞ்ச நேரத்தால் பிள்ளைகள் தேவாரம் படிக்குது. சின்ன நிகழ் ஆகும் அரைக்குறை தேவாரம். ஏன்னா அம்மா அப்புசாமிகிட்ட போனால் வர மாட்டான். அதை ஆழமாக பிள்ளைகளுக்கு ஊட்டியாச்சு. அம்மா அப்புசாமிகிட்ட போட்டால் வர மாட்டா. பிள்ளை பொண்ணு ஓகே, பிள்ளை விளையாடுது அம்மாவுக்கு முன்னாடி, அம்மா பொடிக்கு முன்னாடி பிள்ளை விளையாடுது. அதை நான் அதைத்தான் நான் தவித்தேன். அந்த பிள்ளை விளையாட வேணுமென்று பிள்ளை அப்படி ஆவண்டு பிடிச்சிட்டு இருந்தால் அடுத்த காலகட்டத்துக்கு யார் அதுகளை பார்க்க போகிறாங்க? வேறு யாருமே இல்லையா தவிர. இப்போ கொஞ்ச நேரத்தால் அம்மாவுக்கு தேவாரம் படித்தல், அம்மாவுக்கு பொட்டு வைத்தல் எல்லாம் இயல்பாகவே நடக்கின்றது. அப்போ நான் நினைக்கின்றேன் என்றால் எங்களுடைய சமூக கட்டமைப்பில், எங்களுடைய வாழ்க்கை முறையில், எங்களுடைய இந்த பழைய நாங்கள் கையை விட்டுட்டு இப்போ இருக்கிற இலக்கியங்கள் அதை மீள திருப்பி புரட்டினால் அதற்குள் நிறைய விடயங்கள் இந்த தியானத்துக்கு இணையானதாகவோ அல்லது அதற்கு மேலானதாகவோ எங்களுடைய வாழ்க்கையை திரும்ப கொண்டு போகிறதுக்கு உதவும். அங்கும் கூட சில பிரச்சனை இருக்குது. இப்போ என்னுடைய கருத்துக்களே எனக்கு மிகுந்த உடன்பாடு உள்ள ஒரு ஆளாக இருக்கின்றேன். என்றால் 2 பேரும் கிட்டத்தட்ட நெருங்கின இடத்து தான் இருக்கின்றோம். இந்த ஆய்வு முறையை சார்ந்து எனக்கு ஒரு ப்ரெஷர் இருக்குது. எனக்கு ஒரு தவிப்பு கூடி இப்போ ப்ரெஷராக போயிட்டு. ஏனென்றால் நாங்கள் இந்த அப்ளைட் சயின்ஸ், அப்ளைட் ரிசர்ச் அதற்குள்ளே 30 ஒரு இன்டர்வியூவில் கூட சிம்பிளாக ஒரு பேராசிரியர் சொல்கிறார், ஒரு 30 சாம்பிளையும் எடுக்கிறது. இந்த பிள்ளைகள் இந்த 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு படித்த பிள்ளைகள்கிட்ட கொடுத்தா அது வடிவம் திருப்பி கொண்டு வருங்களப்பா. அதை கொண்டு வந்து வச்ச பிறகு ஒரு 4 கிராஃபுங்கறி ஒரு இல்லஸ்ட்ரேஷனையும் போட்டு விடுறது தானே. எங்களுடைய ஆய்வு இதற்குள் கிடந்து சிக்கப்படுகின்றது.
அப்போ இங்கு கூட அந்த மேற்கத்திய அந்த முறையில் இப்போ இதை நான் கவலைப்பட்டு அமெரிக்காவில் பிஹெச்டி செய்கிற ஒரு இலங்கையர் யாழ்ப்பாணத்தான் என்னை சந்திக்கிறேன். சந்திச்சு விடுறேன், மிஸ் நீங்கள் இனி கவலைப்படாதீங்கோ, அமெரிக்காவில் இந்த அப்ளைட் ரிசர்ச்சை நிப்பாட்டி போட்டாங்க, இனி நீங்கள் முழு பிரஷர் வேற தேவையில்லை, கவலைப்படாதீங்க. ஏனென்றால் அந்த அப்போ இதுக்குள்ள இந்த மைக்ரோ ரிசர்ச் மேக்ரோ ரிசர்ச் எங்களுக்கு எல்லாம் மைக்ரோ ரிசர்ச். இப்போ எங்களுக்கு ஜாமே செய்ய தெரியாது, ஜூஸ் செய்ய தெரியாது, அப்புறம் அதுக்குள்ள நாங்கள் ஜூஸில் இருக்கிற கொம்போனன்ட் கொம்போசிஷனை நாங்கள் அறிஞ்சு யோசனையும் இல்லை, எங்களுடைய ஆய்வு முழுக்க அது அதனால தூக்கி அங்கால ஒழிச்சு அப்படியே வச்சு கொண்டு இருக்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் எங்களுடைய முறை, எங்களுடைய கல்வி முறை, எங்களுடைய அத்தனை விஷயங்களுக்குள்ளேயுமே நாங்கள் மாற வேணும். மாறுற அந்த காலகட்டத்துக்கு எப்போ நகர்றோமோ அப்போ தான் நாங்கள் சமூகம் ஆரோக்கிய சமூகமாக மாறும். அதே அடிப்படையாக வைத்துக்கொண்டு அவருடைய இந்த அசஸ்மெண்ட், இந்த மதிப்பீடு, இந்த 2 நூல் தொடர்பான மதிப்பீடு, நான் நினைக்கின்றேன் இந்த பிரச்சனை தொடர்பாக நீண்ட அந்த இதில் இந்த சமூகத்தின் ஒரு குறிப்பிட்ட வீதம்தான் இதனுடைய வாசகராக இருக்க போகின்றது. அது அந்த பல்கலைக்கழக மட்டத்தில் என்று நினைக்கின்றேன். பல்கலைக்கழக மட்டத்திலும் ஒரு நூலகராக நான் ஒரு விஷயத்தை சொல்லலாம் என்று சொன்னால், இந்த கதையோட பொருத்தமாக கணிசமான பெர்சன்டேஜ் மாஸ்டர்ஸ் முடிக்குது லைப்ரரி யூசேஜ் இல்லாமல் யாழ் பல்கலைக்கழகம். எனவே இந்த சைட்டேஷனை செய்த இவரை சில வேளை மென்டல் என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் நான் நினைக்கின்றேன் இந்த தேர்டர் இங்கே நான் சொல்ல நினைத்தது இந்த தேர்டர். ஒரு மனிதனுக்குள் இவ்வளவு தேடல் இருந்தால் நிறைவு தானாக வரும், வாசிப்பு கூடினா தானாக வரும் சார் சொல்லுவேன். சார் அதுதான். அப்போ அந்த அடிப்படையில் இந்த முதலாவது இந்த உரைக்கு நான் நன்றி சொல்லிக்கொண்டு அடுத்ததாக நான் திரு கருணாகரன்